ஒரு கல்லூரியில் போதிக்கக்கூடிய ஒரு மனிதன் சாத்தானை குறித்து சொன்ன காரியம் என்னன்னா, சாத்தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய கரங்களின் தாக்கத்தை எல்லா இடத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சாத்தான் மறைவில் இருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றான். யாரும் அவனை பார்ப்பதில்லை, அவனை குறித்து சிந்திப்பதில்லை. ஆனாலும் அவன் மறைமுகமாக இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றான் என்று ஒரு கல்லூரியில் போதிக்கின்ற ஒரு மனிதன் இப்படியாக ஒரு ரீசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணான். இன்றைக்கு தேவ வார்த்தையிலும் நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் அவருடைய வார்த்தையில் எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றது. இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கின்றான் என்று அவனை குறித்து எச்சரிக்கையாக நமக்கு தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் சாத்தான் தம்முடைய செல்வாக்கின் மூலமாக இன்றைக்கு அநேக தாக்கங்களை செய்து கொண்டு வருகின்றான். நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய உலகத்தில் அவனுடைய கையின் கிரியைகளை எல்லா இடத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் அவனுடைய செல்வாக்கை குறித்து நாம் சிந்தித்தோம் என்றால் பல துறைகளில் அவனுடைய செல்வாக்கின் மூலமாக இன்றைக்கு உலகத்தை தாக்கி கொண்டிருக்கின்றோம். மிக அடிப்படையான ஒரு துறை இருக்கும் என்றால் மீடியா துறை என்று நான் சொல்லுவேன். மீடியா துறையின் மூலமாக இன்றைக்கு ஒரு தலைமுறையே தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல படங்களை தயாரிப்பதற்கும் பல படங்களை வெளியிடுவதற்கும் முழு ஃபைனான்ஸ் பொறுப்பு அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்து அதற்கு தேவையான எல்லா செல்வாக்கை உண்டாக்கி இன்றைக்கு மீடியா மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்களை தவறாக இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். தவறான கருத்துக்களை வைத்து தவறான ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவன் பிரபலப்படுத்தி இதைதான் வழி, இதில் நட என்று பலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றான். இன்றைக்கு நீங்கள் யோசித்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட தயாரிக்கப்படுகின்ற அநேக படங்கள், கார்ட்டூன் படங்கள் கூட, இன்றைக்கு கார்ட்டூன் படங்களை கூட பிள்ளைகளுடைய மனதை கெடுக்கும்படியாக, பிள்ளைகளுடைய அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இன்னசென்ட் மைண்டை குழப்பம் பண்ணும்படியாக இன்றைக்கு அநேக கார்ட்டூன் மூலமாக கூட பல காரியங்களை தயாரித்து கொண்டு வருகின்றோம். இதில் மிக ஜாக்கிரதையாக இருப்பது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னத்தை போடுறீங்க, உங்கள் டிவியில் என்னத்தை நீங்கள் ஆன் பண்ணி அவங்கள பார்க்க விடுகின்றீர்கள் என்பதற்கு நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆனால் மிக தந்திரமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோடு கூட இன்றைக்கு அவனுடைய மிகப்பெரிய நோக்கம் வரக்கூடிய தலைமுறையை அவர்கள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவங்களை அழிக்கணும். அவங்க அந்த என்ன சொல்றது, அவங்க புத்தி அவர்களுக்குள் தெளிவதற்கு முன்பதாகவே அவர்களுக்குள் தவறான விதங்களில் அவர்களுக்குள் எண்ணங்களை விதைத்து அவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஆண்டவருக்கு விரோதமாக யோசிக்கும்படியாக, முரட்டாட்டம் செய்யும்படியாக இன்றைக்கு சில நேரத்தில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ரொம்ப தமாஷாக தான் இருக்கும். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு நகைச்சுவை இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதற்குள்ள விஷத்தை அவன் கலந்து வைத்து ஒரு தலைமுறையை கெடுக்கும்படியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறான். இன்றைக்கு மீடியாவை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருப்பது தேவ பிள்ளைகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதுவும் நீங்கள் ஆண்டவர் உங்கள் கரத்தில் பிள்ளைகளை தந்திருந்தார்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் கரத்தில் பிள்ளைகளை கொடுத்து வளர்க்கும்படியான பொறுப்பை தந்திருந்தாங்கன்னா அதை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். பிள்ளைகளை வளர்ப்பது தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பிரதான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதற்கு தேவன் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். அதனால் நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் ஏதாவது அவனை கண்டதை போட்டுக்கிட்டு அல்ல டிவியில் கண்டதை போட்டுட்டு அவங்க சும்மா என்னை நச்சிக்கிட்டே இருக்கிறாங்கனால அவங்க குவைட்டாக இருக்கணுன்றதுக்காக கண்டதை போட்டு அவங்களுடைய சிறிய மனதை சாத்தான் கெடுக்க நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு மீடியா மூலமாக மிகப்பெரிய செல்வாக்கை அவன் இன்றைக்கு உலகத்தில் உண்டு பண்ணி கொண்டு வருகின்றான்.